புதிய பாதை பண்ணும்போது என்ன மாரியான ஒரு பயம் உங்களுக்கு இருந்தது? டீன்ஸ் பண்ணும்போது என்ன மாரியான ஒரு அச்சம் இருந்தது? புதிய பாதை பண்ணும்போது ஆக்சுவலா ரொம்ப பெரிய பயம் இல்ல. இல்ல. நெறைய பயத்த கடந்துட்டேன் நானு. ம். நான் வந்து பாக்யராஜ் அசிஸ்டன்ட்டா இருந்து ரொம்ப நல்ல பேர்லாம் வாங்கி, இவரு மட்டும் நாளைக்கு சினிமாவுக்கு வந்தாருன்னா, அப்படிலாம் சொல்லி நெறைய அதிலேயே நெறைய மூக்குடப்பட்டு, திரும்பி வந்து இந்த படம் ஆரம்பிக்கும், நின்னு போயிடும். அந்த படம் கேள்விக்குறின்ற பேர்ல ஆரம்பிக்கும், நின்னு போயிடும். அப்படிலாம் பண்ணி கடைசியில புதிய பாதை ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல புரொடியூசர் சுந்தரம் சார் மாரி ஒரு புரொடியூசர்ட்ட அந்த படம் போயிட்டதுனால, எனக்கு ஒரு பெரிய என்னுடைய வேலை வந்து அதை எப்படி தயாரிக்கிறதுன்றது மட்டும் தான் இருந்தது. அதில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். கதாநாயகியோட டேட்ஸ் கிடைக்காது. அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ள அது எப்படி பண்றதுன்ற சேலஞ்சஸ் இருந்ததே தவிர, ஒரு டயலாக்க கூட நான் இன்னொரு தடவ மாத்தி எடுக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு குழப்பமே வந்தது கிடையாது. ம். இது ஒரு ஆல்டர்னேட் எடுத்துக்கலாமா அப்படிலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் ஃபில்ம். அதனால அழகு. நான் நடிச்சுட்டு நானே கட் சொல்லிட்டு போயிடுவேனே தவிர, அதில அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தது எனக்கு. எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. படம் ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அதில பயம் இல்ல. ஆனா, இன்னொருத்தருடைய பணம் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 38,00,000 போட்டிருக்காங்க. இந்த படம் வந்து என்னவா மாறும்? மாறலன்னா என்ன ஆகப்போகுது? எனக்கு ஒண்ணும் ஆகப்போறதில்ல. ஏன்னா, என்னை யாருக்கும் தெரியாது. அதனால நம்ம பாட்டுல அப்படியே ரோட்ல இறங்கி நடந்து போயிடலான்ற லெவலுக்கு தான் இருந்தது. பட் அப்படியே டீன்ஸ் அப்ப இது வேற. டீன்ஸ் அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் பேர் இரவு நிழலுக்கு அப்போ அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த பணமே அவங்களுக்கு முழுக்க போய் கிடைக்கல. அதில மறுபடியும் நம்பிக்கையோட இன்னொரு படம் பண்றாங்க. இந்த படத்தப்ப நாங்க ஒரு 10 கதை பேசியிருப்போம். அந்த தயாரிப்பாளர்கிட்ட நான் ஒரு 10 கதை சொல்லியிருக்கேன். ஆண்டாள்னு ஒரு கதை. அது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா. அனுஷ்கா மாரி ஒரு ஹீரோயினா இருந்தா நல்லாயிருக்கும். நயன்தாரா மாரி ஒரு ஹீரோயினா இருந்தா, இந்த ஹீரோயின் ஓரியன்டட் கதை அது. அது பெண்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு படம்லாம் புதிய பாதையில நான் ரொம்ப சாதிச்சதுன்றது என்னன்னா, எல்லா வர்க்கத்தையும் நம்ம அந்த படத்தில கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஆமா. குறிப்பா பெண்கள், கரெக்ட். குடும்பம் எல்லாமே. அத நம்ம நடுவுல எங்கெங்கேயோ மிஸ் பண்ணிட்டு, ஒரு அறிவுஜீவிகளுக்காகவே படம் எடுத்துட்டு இருக்கோன்ற மாரி இல்லாம, இந்த ஆண்டாளோ இந்த மாரி ஒரு 10 கதை பேசி, எல்லாரும் தேர்ந்தெடுத்தது தான் இந்த டீன்ஸ். டீன்ஸ் அப்ப எனக்கு என்ன ஒரு பயங்கர இதுன்னா, இது ஒரு கலெக்ஷன்ல கன்னா பின்னான்னு பின்னிட போகுது. அதனால புதிய பாதை மாரி தான் இப்பவும் எனக்கு சுத்த தைரியத்தில தான் அந்த படத்த பண்ணேன். அதோட ரிசல்ட் வந்து இப்ப நம்ம பெரிய பெரிய படங்கள் கங்குவாவோ, இல்லாட்டி இந்தியன் 2வோ அல்லது மிகப்பெரிய படங்கள்னு சொல்லக்கூடிய படங்கள் தோல்வி அடையும்போது, இந்த தோல்விக்கு பின்னாடி அத ஷோல்டர் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. முதல்ல அத பங்கு போட்டுக்கிறாங்க. ஒரு ரூ. 5,00,00,000 ரூ. 100,00,00,000 லாஸ்ன்னு வச்சுக்கங்களேன். அதில 10 பேர் அதில இருப்பாங்க. கரெக்ட். என்னுடைய லாஸ்ன்னா நான் மட்டும் தான் அதில லாஸா இருக்கேன். அந்த மாரி ஆயிடுது. அது வந்து கொஞ்ச காலத்துக்கு நம்மள தொய்வா உட்கார வைக்குது. அதனால டீன்ஸ் அப்ப எனக்கு தைரியமா பண்ணேன். அதுக்கப்புறம் முழுக்க பயமாயிடுச்சு. அடுத்த படம் என்ன பண்றதுன்ட்டு.